ரஜினிகாந்த், நான் அவங்ககிட்டயே இந்த கேள்வி முன் வச்சேன். இந்த கணக்கு வழக்குகளால் ஆளும் தரப்பு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு எதிரான வாக்குகள் கூட யாரோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க, நாங்கள் உறுதியாக வெற்றி பெறுவோம் அப்படின்ற கணக்கு, ஆயிரக்கணக்கான கணக்குகளோடு இந்த கருத்துக்களும் பகிரப்படுகிறது நேற்று வாக்குப்பதிவுக்கு அப்புறமா பார்க்கும்போது. மற்றொன்று, இதுவரை இல்லாத அளவிற்கு 74 ஆண்டுகளை கடந்து இந்த ஒரு வரலாற்று சாதனை வாக்குப்பதிவு அப்படின்னு நமக்கு ஆதாரமான செய்திகள்லாம் இருக்குது. இருப்பினும் கூட அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வழக்கமாக ஒவ்வொரு தேர்தலின் போதும் அதிகரிச்சுட்டு வரும். இந்த தேர்தலிலும் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய அலையெல்லாம் இல்லை, ஆளும் தரப்புக்கு எதிரான பெரிய எதிர்ப்புலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற வாதங்கள் இந்த கணக்கு வழக்குகளோடு இந்த கருத்துக்களும் தொடர்கிறது. எப்படி பார்க்குறீங்க ரஜினிகாந்த்? அதாவது நீங்களே நான் சொல்ல வேண்டிய பதிலாம் நீங்கள் கேள்வியாக அவங்கள கேட்டிருக்கீங்க. ஜெமிலா மேடத்தை கேட்டு உங்கள் வெர்ஷன் ஒன்று இருக்கும்ல. என் வெர்ஷன் என்னென்னா, இப்போ மேடம் சொன்னாங்க 2011 78% வாக்குகள் பதிவானுச்சு, அது வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக போணுச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரிதான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் 2016 வந்து அதே ஆளுங்கட்சி தொடர்ந்தது, அந்த அதிமுகவை தொடர்ந்து 2வது முறையாக தொடர்ந்தது. அப்போ வந்து ரொம்ப குறைவான வாக்கு சதவீதம் கிடையாது. அப்போவுமே என்னென்னா 74.81%, அது வந்து கிட்டத்தட்ட 75%. அது நீங்கள் 67 தேர்தலேருந்து பார்த்தீங்கன்னா அதிகமான சதவீதம் தான். ஆக ஒரு ஆளுங்கட்சி தொடர்வதற்கும் அதிகப்படியான வாக்கு சதவீதம் வந்து பயன்பெற்றிருக்கு அப்படிங்கிறது நிரூபணமாயிருக்கு. ஒன்று. 2வது விஷயம்னா, இந்த தேர்தலை பொறுத்தளவுக்கு 100% நீங்கள் எழுதி வச்சிங்க, வர 4ஆம் தேதி மீண்டும் திமுக தலைமையிலான ஆட்சி தான் இங்கே வந்து நடக்க போகுது. காரணம் என்னென்னா, நீங்களே கேட்டீங்க, திமுகவை தான் அவங்க வந்து தொடர்ச்சியாக எதிர்பிரச்சாரம் செஞ்சாங்க. யார் திமுகவை அடித்தா? திமுகவுக்கு எதிராக வேலை பார்த்தாங்க. தாவேக்கா திமுகவை மட்டுமே குறிவைத்து வந்து பிரச்சாரம் செய்தார்கள். நாம் தமிழர் திமுகவை மட்டுமே குறிவைத்து பிரச்சாரம் செய்தார்கள். இந்த 3 பிளேயர்ஸ் இங்கே இருக்காங்க இல்லையா, இந்த 3 பிளேயர்ஸும் ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு இருக்கு இல்லையா, அதை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஒரு பக்கம் அதிமுக மேஜர் வந்து ஷேர் ஹோல்டராக இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா தாவேக்கா, இன்னொரு பக்கம் நாம் தமிழர். அப்போது எதிர்ப்பு வாக்குகள் ஓரிடத்தில் போய் குவியல, அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ எதிர்ப்பு வாக்குகள் இங்கே வந்து விஜய் இல்லை அல்லது சீமான் இல்லைன்னு சொன்னாக்கா அதிமுகவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த எதிர்ப்பு வாக்குகளை சீமானும் விஜயும் பிரித்து கொள்கிறார்கள், அதிமுகவும் பெறுகிறதுன்னு வச்சுங்களேன். அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா யாருக்கு சாதகம்? இயல்பான கேள்வி, அது திமுகவுக்கு தான் சாதகம். அந்த அடிப்படையில் இந்த முழுக்க திமுகவுக்கு சாதகமான ஒரு வாக்குப்பதிவு நடைபெற்றிருக்கிறது, இதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆகவே வர 4ஆம் தேதி திமுகவுக்கு சாதகமான ரிசல்ட் வரப்போகுது. ரஜினிகாந்த், இந்த ஆளும் தரப்பை பெரிதும் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள், ஆதரிக்கிறார்கள், அதனால தான் அதிக வாக்கு இது அப்படின்னு நீங்கள் வேறு சில உதாரணங்களை முன்வைத்தீர்கள். சென்னையில் அதிக வாக்குப்பதிவு பதிவாயிருக்கு. முதலமைச்சர் தொகுதி கொளத்தூர், அது 3ஆம் இடம் தான் இருக்குது. முதல் தொகுதி ஆர்கே, உதாரணத்துக்கு சொல்கிறேன், முதல் அதிக வாக்குப்பதிவு ஆர்கே நகர், 2வது பெரம்பூர், 3வது தான் கொளத்தூர் முதலமைச்சரோட தொகுதி. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? அப்போ முதலமைச்சர் தொகுதியில் தானே உங்களுக்கு 100 விழுக்காடு வாக்கு பதிவாகி இருக்க வேண்டும். இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் குறைந்தபட்சம் 90 விழுக்காடாவது பதிவாகி இருக்க வேண்டும் அல்லவா? அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. விஜய் வந்து கன்சிடரபிள் வாக்குகளை வாங்குறாரு அப்படிங்கிறத மறுக்க முடியாது, அதை நான் வந்து மறுக்கலை. ஏன்னா அவர் விஜய் தான் போட்டாங்கன்னு நான் சொல்ல வரல, இல்லை சொல்கிறேன், தொகுதியோட நிலவரம் புரியுது. நீங்கள் 2 முதல் 2 3வது இடம் பார்க்கும்போது 3வது இடத்துல கொளத்தூர் முதலமைச்சர் தொகுதி இருக்குன்னு நான் சொல்ல வரேன். இல்லை, அப்படின்னா கரூரை தான் நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லணும். கரூர் தான் அதிகம். சென்னையில் நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டிலே கரூர் அதிகம் இல்லை, 89% மேலே வந்து பதிவாயிருக்குல்ல. அப்போ அங்கே முதலமைச்சர் போட்டி இல்லை, துணை முதலமைச்சர் போட்டி இல்லை, அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு முதலமைச்சர் போட்டியிடும் தொகுதியிலே இந்த நிலை என்றது முக்கியத்துவம் பெறுகிறது அல்லவா? கரூரை விட கொளத்தூர் வந்து 3வது இடம்ங்கிறது நட்சத்திர தொகுதியாச்சு. சென்னையில் இருக்கிற தொகுதிகளில் 3வது பெரிய அளவுக்கு முதலமைச்சர் எங்கே போட்டிட்டாலும் முதலமைச்சர் தொகுதி தானே. அது ரைட்டு, அதில் கரூரில் போட்டிட்டாலும் அதான். இல்லை சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, இல்லை 20 தொகுதியில் 20வது இடத்துல இல்லை, 3வது இடத்துல இருக்குது. அது ஒன்றும் பெரிய குறைவான வாக்கு சதவீதம் பார்க்குறீங்க. ஆமாம், அப்படி தான் பார்க்கணும் அதை. இப்போ விஜய் வந்து அவர் நிற்கிற தொகுதியில் கூடுதலாக வந்து வாக்குப்பதிவு நடந்திருக்குன்னா அதுவே தீர்மானிக்கிற வாக்கெல்லாம் இருக்க முடியாது. ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஓட்டர்ஸ் வந்து அண்ணன் சீமானுக்கு வாக்கு போட்டாங்க. விஜய் வர்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் யாரை விரும்பினாங்கன்னா சீமானை விரும்பினாங்க. ஆனால் அவங்களே 2வது முறை வாக்களிக்கும் போது அந்த பர்சன்டேஜ் குறையுது. அப்போ விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து முதல் முறையாக வர்றதுனால
எல்லாரும் ஒரு அட்ராக்ஷனுக்குள்ளே போகிறது வந்து அது இயல்பானது, அது தவிர்க்க முடியாதது. ஆனால் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா அடுத்த தேர்தலில் அவருக்கான உண்மையான நிலவரம் வந்து தெரிய வரும். இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்ஃபாக்சுவேஷன் வச்சுங்க, அப்படி தான் சொல்லணும். அதனால் வந்து அதுவே ஒரு தீர்மானிக்கிற காரணி அல்ல. ஆகவே வந்து விஜய் இங்கே வந்து வாக்குகளை பிரிக்கிறாரா? நிச்சயமாக பிரிக்கிறாரு. நாம் தமிழர்கிட்ட கூடுதலாக நிச்சயமாக வாங்குறாரு நமக்கு தெரிஞ்ச வகையில். ஆனால் அதே சமயத்தில் அது ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துமா என்பதுதான் மில்லியன் டாலர் கொஷின். ஆட்சி மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தாது. விஜய் பிரிக்கிற வாக்குகள் திமுகவுக்கு சாதகமாக போகுதுங்கிறது தான் புள்ளி வரும். அதுதான் வந்து பத்திரிகையாளர்கள் உள்ளிட்ட நடுநிலையாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் சொல்லுகிற வந்து கணக்கீடு என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜயனுடைய ஃபேக்டர் யாருக்கு சாதகமாக இருக்குன்னா அதிமுகவுக்கு சாதகமாக இல்லை. உண்மையிலே அதிமுக பாதகமாக இருக்கிறது. எதிர் வாக்குகளை பிரிக்கிறது. பாதகமாக இருக்கு. அதான் சார், எதிர் வாக்குகளை பிரிக்குது. நீங்கள் விஜய் நிற்கலைன்னா எல்லா ஓட்டும் அதிமுக போகும், ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் அதிமுக போகும். அப்படி இல்லையே. இப்போ அவர் பிரிச்சுக்கிறாரு, நாம் தமிழர் பிரிக்கிறாங்களே. அப்போ யாருக்கு சாதகம்? அப்போ ஆளும் கட்சிக்கு தானே சாதகம். அப்போ கூடுதலான வாக்கு சதவீதம் பதிவானது என்பதே ஒரு ஃபேக்டர் கிடையாது. ரெண்டாவது, இந்த வாக்குகள் சிதறுகிறது. அந்த அடிப்படையில் மீண்டும் திமுக வருவதற்கான வாய்ப்பு தான் பிரகாசமாக இருக்கிறது. அதுதான் வந்து நிதர்சனமும் கூட. 24 லட்சம் வாக்குகள் களத்தில் இருக்குது. கடந்த முறை 21 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி ஏறக்குறைய 150 தொகுதிகளில் 25,000 அதில் தான் வெற்றி பெற்றதா வரலாறு. இந்த முறை கூடுதலாக வெற்றி. இப்போ இந்த 24 லட்சம் வாக்குகள் நம்ம வந்து எல்லா தொகுதிக்கும் பிரிக்கும் போது அது களத்தில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாதா? திமுக ஏற்படுத்தாது, அவங்களுக்கு ஏற்படுத்துன்னு சொல்றீங்க? ஆமாம், நிச்சயமாக திமுகவுக்கு பாதிப்பு இல்லை. இன்னும் சொல்ல போனால் முன்னாடியாவது மார்ஜினில் வந்து ஜெயிச்சாங்க திமுக. இந்த முறை வந்து கூடுதலான வித்தியாசத்தில் ஜெயிப்பாங்க. முன்னாடி 2000 5000 வாக்குகள் வித்தியாசத்தை ஜெயிச்சதெல்லாம் இப்போ 15,000 20,000 வாக்குகள் வித்தியாசத்தை ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளை இந்த ஃபேக்டர்ஸை உருவாக்கி இருக்கிறது. அதுதான் உண்மையும் கூட. உருவாக்கி இருக்கிறது. ஆமாம், நிச்சயமாக. உங்கள் குறுக்கிட சொல்லுங்கள். நான் அதாவது இது வந்து மிக மிக அப்பட்டமான, மிக மோசமான, வந்து அறிவியலுக்கு புறம்பான ஒரு சமூகத்தை குறைத்து மதிப்பிடுகிற, சினிமாக்காரன் பின்னாடி போகிற சமூகம்னு சொல்லாமல் சொல்லுகிற ஒரு மிகமான எதுவுமே அவர் சொல்லி இல்லை அதை தான் சொல்கிறாருங்க. இருங்க, நீங்கள் பேசாமல் இருங்க, நான் பேசுறதில்ல, சொல்லுங்க. அப்படி என்று சொல்லுகிற ஒரு மிக மோசமான ஒரு இழி புத்தியாக நான் பார்க்குறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த தேர்தலில் விசிகா வாக்குகள் விசிகாவுக்கு தான் கிடைச்சிருக்குது. விசிகா வாக்குகள் எந்த விதத்திலும் சிதறல. விசிகா கட்சியை ஒரு சமூகத்தின் கட்சியாக சுருக்குவதும் தவறு. நான் என்ன கேள்வி கேட்குறேன், அப்போ வந்து நாம் தமிழர் கட்சி உங்களுடைய வந்து நாடார்கள் கட்சியான்னு கேட்குற சூழலுக்கு தள்ளப்படுவேன். நான் நான் தள்ளப்படுவேன். அப்புறம் இல்லைங்க, நான் தள்ளப்படுவேன். அப்படி சூழலுக்கு தள்ளப்படும். ஒன்று. ரெண்டாவது விஷயம் இருக்கட்டும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து போய் ஓட்டு போகிறதெல்லாம் பார்த்துக்கிட்டே நின்னாராம். இது என்னங்க? அப்போ நீங்கள் ரிசல்ட்டை சொல்லுங்கள், தமிழ்நாடு ரிசல்ட்டை உங்களால் சொல்ல முடியுமா? ஏங்க, நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எல்லா சமூகத்திலும் இருக்கிறான். எங்கே இல்லை? நான் போன தொகுதியில் நான் ஒரு சமூகத்தை சொல்ல முடியும். கடற்கரை பகுதியில் நான் வந்து வேலை பார்த்தேன். நான் ஒரு சமூகத்தை 100% இருக்குங்க சொல்றேன். அப்படியெல்லாம் யோசிக்கவே அப்படி சொல்ல, அது விசிகா தான் அப்படின்னு சொல்ல. உண்மையிலே வாக்காளர்கள், பெண்கள், இளைஞர்கள் எல்லா தரப்புல போட்டிருக்காங்கன்னு வச்சுங்க. ஆனா என்னன்னா, இந்த தேர்தலில் காணாமல் போன ஒரு கட்சின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் தான். நாம் தமிழர் பிளேயரே கிடையாது இந்த தேர்தலில். அதாவது திமுக அதிமுக கூட்டணி, அப்புறம் வந்து தாவேகா தான் வந்து இந்த இதில் ரோல் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ 234 தொகுதிகள் அது ஒரு காலம் சார், இன்னைக்கு இல்லை. வரட்டும், 4ஆம் தேதி வரட்டும், அவங்க தெரிஞ்சுப்பாங்க. இல்லை, 4ஆம் தேதி வரட்டும், அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஆகவே இந்த மாதிரியான பார்வை இருக்குல்ல, இதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இதை வந்து நான் வந்து நட்பாகவும் சொல்கிறேன், நான் வந்து ரொம்ப கடுமையான எச்சரிக்கையாகவும் சொல்கிறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப குறுகிய கருத்து விமர்சனம். ஏன் எச்சரிக்கை அளவுக்குலாம் போறீங்க? நல்லது, நான் வாங்கிட்டேன். ரஜினிகாந்த் ஆனந்த்ஜித்தோட கருத்து. ஆனந்த்ஜித் சொல்றதுக்கு சிரிப்பை தவிர எனக்கு வேற எதுவும் பதில் சொல்றது தெரியல. காரணம் என்னன்னா, எக்ஸ்ட்ரீமாக கற்பனையில் இருக்காப்புல. அது அப்படியெல்லாம் இல்லை. மிக தீவிரமான களப்பணியை திமுக கூட்டணி வந்து செஞ்சுருக்காங்க. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அதே போல் வந்து அதாவது ஆட்சியாளர்களுக்கு எதிரான வாக்குகள் அத்தனையும் தாவேகா கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறதும் வந்து தவறான கருத்து. அப்படின்னா உங்கள் கோர் ஓட்டியே நாங்கள் சொல்கிறாப்புல. எந்த மாற்று கருத்தில் அதை ஒரு சாதாரண டிராஃபிக்கை வந்து நீங்கள் அரசியல் கணக்கு தொடர்பு படுத்துறது தீபாவளி டைம்லேயும் ஆகும். அதே மாதிரி வந்து மற்ற சமயங்களில் சில நேரங்களில் டிராஃபிக்கெல்லாம் ஆகும். ஏன்
நம்ம பெருங்களத்தூரை தாண்டது பெரிய குதிரை கொம்பாக மாறும். அதெல்லாம் வந்து அது திட்டமிட்டு சதி பண்ணி நிறுத்திட்டாங்கன்னு ஆனஞ்சித் சொல்கிறது அல்லது தாவேக்காவினர் வந்து பொதுவான இந்த குற்றச்சாட்டு வந்து உண்மை கிடையாது. அதே சமயத்தில் நீங்கள் வந்து இப்போ யார் பாரில் சண்டே சொன்னாங்களோ அது ஏற்கனவே 2 பேருக்குமான வார்த்தை போர் முன்னாடியே நடந்திருக்கு. நேற்று திடீர்னு வந்ததில்லை. ஒரு அசோக்கு என்ன நம்ம அசோக்குக்கும் இவருக்கும் நம்ம அது புரிஞ்சுக்கிறேன். அது லோக்கல் இஷ்யூஸ், அதை நான் அதனால வந்து இந்த ஆன்டி இன்கம்பன்சி அல்லது வந்து திமுகவுக்கு எதிரான மனநிலை அல்லது எதிர் ஓட்டுகள் வந்து 3ஆக சிதறிக்கிறது தான் உண்மை. ஒன்று தாவேக்கா, இன்னொன்று வந்து அதிமுக, இன்னொன்று வந்து நாம் தமிழர். ஆகவே இந்த இப்போ நம்ம வெற்றியோடைய வாய்ப்புகளை தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம், அர்த்தமேட்டிக் தான் பேசிகிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் திமுக கிளியர் மெஜாரிட்டியோட வெற்றி பெற போகிறாங்க. 2வது களப்பணியில் இந்த தேர்தலில் திமுக நம்பர் 1 வந்து திமுக கூட்டணி கட்சிகள் செஞ்சுருக்கிறாங்க. அதனால் வந்து இந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ரொம்ப வருத்தப்பட்டார் கூட்டணிக்குள்ள சரியா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதாவது இதுதான் கற்பனை. இப்போ சொல்லுங்க, அதான் வராது. இல்லை அதாவது பாண்டிச்சேரி நடந்ததை சொல்கிறாவில் பாண்டிச்சேரியில் சில இழுபறிகள் நடந்தது. அப்போ கிளியரான ஒரு மெசேஜ் சொல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது. எங்கள் தலைவர் சொன்னார், எழுச்சி தமிழ் சொன்னார். அதை வந்து ஒரு குழப்பம்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அது நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அதிமுக கூட்டணியை பொறுத்தவரைக்கும் மொத்தமாகவே குழப்பமான ஆட்கள் தான் ஒன்றா சேர்ந்துருந்தாங்க. நீங்கள் வந்து மிரட்டி கூட்டணியில் கொண்டு வந்து உங்க சைடு நேற்று வரை வந்து துரோகின்னு சொன்னவங்க நேற்று வரை துரோகின்னு சொன்னவங்க இன்னைக்கு வந்து ஒன்றா சேர்ந்தது. நீங்கள் வந்து கவுன்சிலுக்கு கூட லாய்க்கு இல்லாதவங்கன்னு சொன்னவங்க ஒன்றா சேர்ந்ததெல்லாம் அது ஒரு விசித்திரமான கூட்டணி அமைச்சிருந்தாங்க. முன்னாடி போயிட்டீங்க. ஆட்சி கட்டில் யாருக்கு சாதகமாக இருக்கிறது? இந்த விவாதத்தில் நடைபெற்ற கணக்குகள் அடிப்படையில் சொல்லுங்க. நிச்சயமாக திமுகவுக்கு தான் சாதகமாக இருக்குது. முதல்ல இதே பதில் சொன்னீங்க, அதே பதிலோட தான் அதே பதில் தான். நான் என்ன மாற்றி வந்து வேறு தாவேக்காவுக்கு சாதகமாக இருக்குன்னு நான் சொல்ல முடியும்? அப்படி இருந்தால் அது வந்து ரஜினிகாந்த் இதே தான் சொல்லுவார். அதனால அந்த கணக்கு வழக்குகள் சொன்னேன். இல்லை அதுதான் என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ சோசியல் மீடியாவில் நீங்கள் எடுத்த கணக்கு கூட ஒரு புள்ளிவரம் வந்து 55% திமுகவுக்கு சாதகமாக இருக்குது. இப்போ திமுகவுக்கு சாதகமான மனநிலை இருக்கு. அது தாவேக்கா இல்ல அந்த சர்வேல 13 வலையொலியில் 38. அவ்வளவுதான். 55 தாவேக்கான 38. ஆமா 38 இருக்குல்ல. அப்போ 38 திமுகவுக்கு சாதகமாக 200